லூயா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுப்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ரோவரல் ராபர்ட் என்கிற தேவ மனிதர் சொல்கிறார், கொடுப்பது தான் ஆதி அஸ்திவாரம், இன்னும் ஆதாரம் என்று சொல்கிறார். இந்த நம்ம கொடுக்கிறத வச்சு கர்த்தர் ஆதாரமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். பிரியமானவரே, மற்றவைகளெல்லாம் கருவியாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் ஒரு ஆதாரமாக பார்த்து அதன் மேலே ஒரு கருவி மாதிரி வைத்து மற்ற விசுவாசம், கர்த்தருக்கென்று பரிசுத்தமான சாட்சியின் வாழ்க்கை இவையெல்லாம் வைத்து கர்த்தர் நம்மளை மேற்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர். அதான் இயேசுனார் லூக்கா 6:38 சொல்லும் பொழுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம கொடுக்கும் பொழுது தான் திரும்ப கொடுவாருன்னு சொல்கிறார். அமைக்கி சளி இருக்கி மடியில் திரும்ப போடுவார்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கொடுக்கும் பொழுது பரலோக தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பரலோகம் உங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். பரலோக கவர்மெண்ட்டு உங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். நான் என்னோடய வாழ்க்கையில் பல சாட்சிகள் சொல்லலாம். மிகுந்த தேவையோடு கூட இருக்கும் பொழுதும் கூட நான் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த மீது பெரிய ஒரு பணத்தொகையும் கர்த்தர் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேங்க்குக்கு டீ கட்ட வேண்டியிருக்குது. ஒரு அம்மாவுக்கு ஒரு 1000 அனுப்பணும். வீட்டில் 500 அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு தேவை இன்னும் 4000 தேவை. ஆனாலும் ஸ்தோத்திரம், அந்த அம்மாவுக்கு 1000 அனுப்பிவிட்டேன். அடுத்த நிமிஷம் பாருங்கள், அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஆண்டவர் சந்திப்பார்னு சொன்னோம். ஒரு சகோதரர் மூலமாக ஆண்டவர் 3000 சந்தித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கிட்ட என்னுடைய தேவைகள் இன்னும் 3000 தேவை இருந்தாலும் நான் 1000 அன்றைய நாளிலே எனக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த பேங்கினுடைய இன்னைக்கு கடைசி நாளுக்குள்ளே கட்ட நாங்கள் அந்த கடைசி நாள் கட்டும்படி செஞ்சார். இப்படி நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். பாருங்கள். இன்னும் அந்த ஓரல் ராபர்ட் வாழ்க்கையிலும் கூட ஒரு சில உதாரணங்கள் சொன்னார். அவர் மீட்டிங்கில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டவர் சொன்னார், ஓரல் ராபர்ட் ஐயா சொல்லும் பொழுது உங்கள் உள்ளத்தை கொடுங்கன்னு சொன்னார். உங்கள் உள்ளத்தை கொடுங்க, உங்கள் இருதயத்தை கொடுங்கன்னு சொன்னார். இதயத்தை அவர் கொடுத்தார். ரெண்டாவதாக அவர் சொன்னார், ரெண்டாவது காரியம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய விதையை நீங்கள் விதை பிரமாணத்தின்படி விதைங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். அந்த வாஷிங்டனில் அந்த செலவு தொழிலாளியாக அவர் இருந்தார். அவருக்கு குறைஞ்ச வருமானம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஒரு ரெண்டு ரோய்ஸ் மாதிரி சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுங்கன்னு சொன்னார். குறிப்பிட்ட தொகையை எடுத்து கொடுக்க அவர் ஒரு வருஷத்துக்குள்ளாக ஒரு வாழ்க்கையில் ஒரு அதன்னு அவர் பூஜ்ஜியத்தில் தான் தொடங்கினார். அவர் சொன்னார், நானே பூஜ்ஜியம், என்னுடைய பூஜ்ஜியத்திலிருந்து நான் பூஜ்ஜியம் மட்டுமல்ல, என்னுடைய வருமானம் பூஜ்ஜியத்தில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்காக நான் கொடுக்க தொடங்கின பொழுது பூஜ்ஜியத்துக்கு கீழே இருந்த என்னை ஆண்டவர் மேலே கொண்டு வந்தார் சொன்னார். அதுதாண்டி எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்தாராம் அந்த வியாபாரி, அந்த செலவு தொழிலாளி. எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணி தோல்வி. ஆண்டவருக்கென்று 1 வருடம் கொடுத்த பிறகு ஆண்டவருக்கென்று இன்னும் கட்டட வேலைகள்லாம் பணிகள்லாம் செய்யும் பொழுது, ஊழியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கென்று தனியே அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அநேக ஊழியங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அநேக சபைகள் கட்டுவதற்கு கொடுக்க ஆரம்பித்தார். அவர் ஓரல் ராபர்ட் ஐயா அவருடைய அந்த வேதாகம பல்கலைக்கழகம் கட்டி அதற்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தையும் கட்டி அந்த மாணவர்களுக்கு கடைசி டீச் பண்ணாராம். கர்த்தருக்கு நான் கொடுத்தேன், அதனால் கர்த்தரை நீ ஆசீர்வதித்தார்னு சொல்லி, அதனால் நீங்களும் கொடுங்கன்னு சொல்லி டீச் பண்ணிவிட்டு அவர் மறிக்கும் தருவாயில் இதெல்லாம் சொல்லிவிட்டு, நான் கர்த்தரிடத்தில் போகிறேன், சந்தோஷமாக போகிறேன், நான் எவ்வளவு ஆஸ்தி எனக்கு இருந்தாலும் எவ்வளவு பணத்தை ஆண்டவருக்கென்று நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கும்படி செய்தார், நான் இப்பொழுது தேவனிடத்தில் போகிறேன், அவரே எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி விசுவாசத்தோடு மறித்தாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட பணம் நமக்கு ஒரு தீமை கிடையாது. பண ஆசை தான் தீமை. பணம் என்று போயிட்டு அதிலே விழக்கூடாது. நமக்கு பணம் தேவை. ஏன்னா இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் நாம் உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கும் பணம் தேவை தான். ஆனால் என்ன செய்ய, பணம் தீமையான ஒன்று கிடையாது. பண ஆசை தான் தீமையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகள் நன்றாக வேலை செய்ய வேண்டும், நல்லா சம்பாத்தியம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் விசேஷமாக சந்திக்க வேண்டும். அன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள், சில பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்காக நம்ம எளிமை பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் நல்ல ஆண்டவருக்காக வேலைகளை செய்ய வேண்டும், தொழில்களை பண்ண வேண்டும், கர்த்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிரம்பி வழியும்படி செய்வார். 12 கூட நிறைய எடுத்தார்கள்.
ஆண்டவர் கொடுக்கும்போது மீதி எடுக்கும்போதே 12 கூட நிறையா, அப்புறம் 7 கூட நிறைய எடுத்தாங்க. ஒரு அப்பம் கூட வேஸ்ட்டாக போகாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் சேகரித்து வையுங்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேகரி ஊழியங்களுக்கு கொடுங்கள், ஏழை எளியோர்களுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை மிகவும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் கூட பொருளாதாரத்தில் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதே வந்து இறங்கட்டும்பா. ஒரு அனாட்டிங் பாய்ந்து பொருளாதாரத்தில் அவர்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகியிருப்பதாக, தேவ மகிமை அவர் வாழ்க்கையில் பெருகி இருப்பதாக. ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கென்று கொடுக்க கொடுக்க ஒரு நீரூற்றை போல அது பொங்கி வருவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாவதாக. நன்மையும் கிருபையும் பெருகுவதாக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் தேவன் கைவிட மாட்டார். பரலோகம் உங்களை கைவிடாது என்ற வார்த்தையின்படி கைவிடாமல் நடத்தி செல்லுங்கப்பா. தாழ்த்து ஜெபிக்கிறோம். நீர் மட்டும் மையப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பல அற்புதத்தை செய்வார். கலங்காதீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.